அனைவருக்கும் வணக்கம். எண்ணெய் குளியல், இந்த எண்ணெய் குளியலை பற்றி செயல்முறை, யாரெல்லாம் செய்யணும், யார் செய்யக்கூடாது, எப்போ செய்யணும், எண்ணெய் குளியல் எடுக்கிற அன்னைக்கு என்ன மாதிரியான வாழ்வியல் உணவியலை கடைப்பிடிக்கணுன்றதை பற்றியான ஒரு பதிவு. எண்ணெய் குளியல் ஏன் அவசியமானா, ஆமாம், நம்ம இந்த தென்னாடு அப்படின்ற இந்த பக்கம் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய நாம் சூரியனுடைய கதிர்கள் அதிகமாக படக்கூடிய ஒரு நிலப்பரப்பில் தான் நம்ம வாழ்கிறோம். பூமியிலும் சரி, உயிரினங்களுடைய உடல்கள்லையும் சரி, உணவு வகைகள், ஏன்னா நிலம் சார்ந்து தான் உணவு. அப்போ அந்த உணவு வகையிலையும் இந்த வெப்பம் அப்படின்றது மிக அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம இருக்கோம். இது ஒரு வரம் சொல்லப்போனால். ஏன்னா வெப்பம்தான் இங்கே அடிப்படை. இந்த பேரண்டத்தின் உருவாக்கமே வெப்பத்தினால தான். வெப்பம்தான் அதில் அடிப்படையாக இருக்குது. வெப்பம், விஷம், காந்தம் என்று சொல்லக்கூடிய மூன்றில் வெப்பம் அடிப்படையானது. அணுவிலேயே நீங்கள் உங்களுக்கு படித்தவங்க எல்லாருக்கும் தெரியும், அதில் இருக்கக்கூடியது அதீதமான வெப்பம். இந்த வெப்ப ஆற்றல் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நம்ம உடலில் வெப்ப பரவல் அப்படின்னு சொல்கிறது உடல் முழுவதும் வெப்பம் பரவி இருந்து செயல்படுவது. உயிரின் இயக்கமே வெப்பம்தான். இது தேக்கம் அடையும் போது, அதாவது வெப்பம் ஒரு இடத்துல தேக்கம் ஆகுது அப்படின்னா அதுதான் சூடு. வெப்பம் வேறு, சூடு வேறு. சூடு தான் உடம்புல இருக்கக்கூடாது, வெப்பம் இருக்கணும். இப்போ உயிர் இல்லாத ஒரு உடல் எப்படி இருக்குது, ஜில்லிட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஒரு மனிதர் இறந்த பிறகோ ஒரு உயிரினம் இறந்த பிறகு அந்த உடம்புல வெப்பம் இருக்காது. அப்போ அந்த வெப்ப பரவல் என்பது உடல் முழுவதும் சீர்நிலையில் இருக்கு. அது ஒரு இடத்துல தேக்கமடையுது. தேக்கமடைகிற இடத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு உடல்நல குறைபாடுகளாக நம்ம மரபுல சொல்லப்பட்டு, இதில் குறிப்பாக இந்த வெட்டை சூடுன்னு சொல்லுவாங்க. இது ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே ஏற்படுறது. ஏன் அப்படின்னா, அந்த வாழ்வியல், சரியான வாழ்வியல் ஒழுங்கில் பயணிக்காததுனால இரவு அதிக நேரம் கண் விழிக்கிறது, மெத்தைகளில் படுக்கிறது, அதாவது பெட்டில் படுக்கிறது, இறுக்கமான ஆடைகள். அந்த நம்ம இந்த பகுதியில் இருக்கணும்னா இந்த பகுதியில் உடுத்தக்கூடிய உடைகள் வேறு, பருத்தி உடைகள் தான் நமக்கு மரபுலேயே சொல்லப்பட்டது. அதனால் இன்றைக்கி இந்த ஜீன்ஸு, லெக்கின்ஸு, டைட்ஸு இந்த மாதிரிலாம் போடும்போது அந்த தோல் வழியாக வெளியேற வேண்டிய வெப்பம் தடுக்கப்பட்டு அது உடல்லையே சூடாக தேக்கம் அடைஞ்சு அந்த சூட்டுனால வரக்கூடிய பாதிப்புகள் நிறைய. இதை நம்ம புரிஞ்சிக்காமல், உடலை பற்றி ஒரு புரிதல் இல்லாமல் இதில் மருத்துவத்தில் போய் தீர்வு தேடுறோம். மருத்துவமும் இதை வேறு மாதிரியான பெயர்கள் சொல்லப்பட்டு மருந்துகள் வழங்கப்பட்டு அதில் பக்க விளைவுகளையும் ஆட்பட்டு செய்யக்கூடிய தவறை திருத்தி கொள்ளாத ஒரு நிலை. ஒரு உடலை பற்றியான புரிதலோ வாழ்வியலை பற்றியான ஒரு அடிப்படை புரிதலோ இல்லாமல் செய்யும் தவறுகளை சரி செய்து கொள்ளாமல் மருத்துவத்தில் தீர்வு தேடினா எங்கேருந்து கிடைக்கும்? அதற்கு நமது மரபில் கொடுக்கப்பட்ட அருமையான ஒரு செயல்முறை தான் எண்ணெய் குளியல். இப்போ இந்த எண்ணெய் குளியலை இன்னைக்குள்ள சமூகம் எப்போ பண்ணுது? எல்லாத்தையும் கேட்டால் என்ன சொல்கிறாங்க? தீபாவளிக்கு எண்ணெய் தேய்ச்சி போய், அதுலேயும் அன்றைக்கி அமாவாசைன்னா அதுவும் பண்ணுறது. நம்ம மரபில் சொல்லப்பட்ட வாரம் 2 அப்படின்னு சொன்ன செயல்முறையே எண்ணெய் குளியல் தான். வாரத்துக்கு 2 முறை செய்யணும். ஏன்னா இன்றைக்கி சூட்டுனால வரக்கூடிய தொந்தரவுகள் இன்றைக்குள்ள மனிதர்கள் உடலில் ஏராளம். இதில் பெண்களுக்கு முக்கியமாக வெட்டை சூடு அந்த பாதிப்பு ஏற்பட்டால் வெள்ளைப்படுதல் போயிட்டே இருக்கும். பிறப்பு உறுப்பில் தொற்றுகள் வர ஆரம்பிக்கும். அதே போல் முடி நிறையா கொத்தாக கொட்டும். முதுகு தண்டோட முழுமையே வலி இருக்கும். மெலிந்த தேகம், ஒரு பொலிவாக இருக்க மாட்டாங்க. முகத்தில் ஒரு பொலிவே இருக்காது. ஒரு வாடின மாதிரியான ஒரு தோற்றம். கண்களில் ஒரு நல்ல ஒரு அந்த உயிர் ஆற்றல் அப்படின்றதே இருக்காது. ஒரு பாதி கண்ணு தான் இருக்கும். அதே மாதிரி எரிச்சல் குணமும் அதிகமாக இருக்கும். எரிஞ்செரிஞ்சு விழுவாங்க. இது எல்லாமே இருக்கும். அதே போல் ஆண்களுக்கு விந்து வெளியேற ஆரம்பிச்சு மாதத்தில் ஒரு 3-4 தடவையாவது இரவில் தூக்கத்தில் கனவுகள் விந்து வெளியேறும். அதே போல் சிறுநீர் கழித்த பின் ஒரு நூல் மாதிரி அந்த சிறுநீர் பிறப்புறுப்பு வழியாக வழியேறுது. இதெல்லாமே வெட்டை சூடு. அவங்களுக்கும் இந்த கண் எரிச்சல், தூக்கமின்மை,
அந்த ஒரு படபடப்பு, ஒரு பதட்டம் இப்படிலாம் இருப்பாங்க. இது எல்லாமே அடிப்படை சூடு. குழந்தை பிறப்பு தள்ளி போகிறதுக்கே அடிப்படை இந்த சூடாக கூட ஒரு காரணம் இருக்குது. கர்ப்பப்பையில் சூடு தேங்கினா அங்கே கரு பிடித்தல் நிகழாது. இப்படி நிறைய தொந்தரவுகளை சொல்லிட்டு போகலாம். அது மாதிரி இதில் நிறைய தொந்தரவுகளை நீங்கள் பெரிய நமக்கு ஏதோ தொந்தரவு வந்துட்ட மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அடிப்படை இந்த எண்ணெய் குளியல். இந்த எண்ணெய் குளியல் பண்ணும்போது இந்த ஹைப்பர் ஆக்டிவ்னு சொல்கிறீங்க இல்லையா, ஒரு சில பிள்ளைகளுக்கு இன்றைக்கி அதுக்கு ஒரு குறியீடு கொடுக்கப்பட்டு அந்த பிள்ளைகளை ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைங்கன்னு ஒரு பட்டமும் கொடுத்து அது ஒரு இதுவாக பார்க்குறீங்க இல்லையா, அதுக்கு காரணம் பெற்றோர்கள் தான். அவங்களுக்கு போட்ட தடுப்பூசிகள், அதிகமான தடுப்பூசிகளை போட்டு அந்த குழந்தைங்களோட இயல்புலேருந்து அவங்க மீறி அந்த ஹைப்பர் ஆக்டிவ் அதி தீவிரமான ஒரு தீவிர நிலையில் இருப்பாங்க. ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. அதற்கு ஒரு பெரிய மருத்துவமும் இப்போ நடக்குது. இந்த பிள்ளைகளுக்கு வாரத்துக்கு 2 நாட்கள் இதில் அதை பற்றியான முழு விளக்கம் சொல்கிறேன். வாரத்தில் 2 நாட்கள் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தோம்னா அவங்க அந்த நேரத்தில் நிதானமான ஒரு நிலைக்கு வர்றதை நீங்கள் பார்க்கலாம். அதே போல் இந்த ஆட்டிசம் பிள்ளைங்க, ஆட்டிசம் மனம் சம்மந்தப்பட்ட தொந்தரவுள்ள இதுவுமே இதை வேக்சின் இன்ஜெக்ஷன் போடுறது, பிறக்கும்போது ஆயுதங்களை போட்டு குழந்தை எடுக்கிறது, வழி தவறி பிறந்தவர்கள்னு சொல்லலாம். அதாவது வழி தவறுதுன்னா ஒரு கரு உருவாகி அதன் வழியாக வெளியே வரணும். வயிற்று அறுத்து அதன் மூலியமாக எடுக்கும்போது அது வழி தவறுனது தானே. இப்படி தவறி பிறந்த பிள்ளைகளுக்கும் ஏகப்பட்ட தொந்தரவுகள் வரும். அவங்களுக்கெல்லாம் அழகான உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொத்து சேர்க்க வேண்டாம், கல்வியை கொடுக்க வேண்டாம், நல்ல வாழ்வியல் முறைகளை கற்றுக் கொடுங்க, அதில் அவங்கள வாழ வைங்க. அதுதான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற பெரிய செல்வம். அதில் இந்த எண்ணெய் குளியலும் ஒன்று. இந்த எண்ணெய் குளியல் எப்படி பண்ணணும் அப்படின்ற செயல்முறை, நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தணும். நல்ல எண்ணெய், அதுக்கு பேர். நம்ம கடையிலேருந்து எடுத்தால் கடலை எண்ணெய், இந்த மற்றதுக்கெலாம் வேறு வேறு பேர் இருக்குது. இதுக்கு மட்டும் ஏன் எள்ளெண்ணெய்ன்னு சொல்ல மாட்டுறாங்க, நல்லெண்ணெய்ன்னு சொல்கிறோம்? ஏன்னா அவ்வளோ நல்ல பொருட்கள் அது. அந்த நல்லெண்ணெயை காய்ச்சி தான் பயன்படுத்தணும். ஏன்னா அந்த பச்சை எண்ணெயாக தடவி அதை தாங்கக்கூடிய உடல்கள் இன்றுள்ள சமூகத்திட்ட இல்லை, இன்றுள்ள மனிதர்கள்ட்ட அந்த உடல் இல்லை. அதனால் அதை காய்ச்சி அதனுடைய வீரியத்தை கொஞ்சம் முறித்து அப்புறம் பயன்படுத்துறது தான் இன்று உள்ள காலகட்டத்துக்கு பொருந்துது. அதனால் அந்த நல்லெண்ணெயை முதல் நாள் இரவே, ஆண்கள் புதன் சனி, பெண்கள் செவ்வாய் வெள்ளி, இந்த நாட்களில் தான் எண்ணெய் குளியல் பண்ணணும். இந்த எண்ணெயை நீங்கள் முத நாளோ இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கலாம். இது அன்னன்னைக்கும் தயார் பண்ணலாம், இல்லை தயாரித்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு அதை பயன்படுத்தலாம். நல்லெண்ணெயை ஒரு ஆள் தேய்ப்பதற்குண்டான அளவு முறையை நான் சொல்கிறேன். அதுலேருந்து நீங்கள் அதிகப்படுத்தி உங்களுக்கு தேவையான எண்ணெயை தயாரித்து புட்டிகளில் அடைச்சி வச்சுக்கணும், மூடி வச்சுக்கணும். இந்த எண்ணெயை தயாரிக்கும் முறை, தேவையான அளவு எண்ணெய், ஒரு ஆளுக்கு தேவையான அளவை நான் சொல்கிறேன். அதன்படி நீங்கள் தேவையான இது விகிதத்துக்கு அதிகப்படுத்தி நீங்கள் தயாரித்து வச்சுக்கலாம். உடல் முழுவதும் தேய்ப்பதற்கு தேவையான எண்ணெயை ஒரு சில்வர் கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. சில்வர் கிண்ணத்தில் எடுத்து அதை அடுப்பில் ஸ்டவ்வில் வச்சு வெப்பப்படுத்து. அந்த வெப்பமடையும் போது அதில் 6 மிளகு முழுசாக அதை உடைக்காமல் முழுமையாக போடணும். போட்டுட்டு 6 காஞ்ச மிளகாயோட காம்பு மட்டும், அதாவது காம்புனா பிச்சு போட வேணாம், அதை ஒரு கத்திரிக்கோலில் கட் பண்ணி அந்த காம்பை பிடிச்சிக்கோங்க. அந்த இதை அடுத்த கட் பண்ணிங்கன்னா அந்த குச்சி மட்டும் வரும். இந்த குச்சி காஞ்ச மிளகாயோட குச்சி 6 எண்ணிக்கை. அதன் பிறகு ஒரு பல்லு பூண்டு, அதை நசுக்கி அதில் போடணும். இந்த 3 பொருட்கள் போதும். இதை போட்டு நல்லா எண்ணெய் சூடாகி, ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, கொதிக்க விட்டால் நெருப்பு பிடிச்சிடும். அதனால் அந்த மிளகுகள்லாம் வெடிக்கும். ஒரு 2-3 மிளகு வெடிக்க ஆரம்பித்த உடனே நீங்கள் நெருப்பு அணைச்சிடலாம். அணைச்சிட்டு எடுத்து ஆற வச்சுருங்க. இதை முதல் நாளே தயாரித்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஆணோ பெண்ணோ மறுநாள் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா முதல் நாள்
தயாரித்து இந்த எண்ணெயை பயன்படுத்தணும். இது எப்போ இந்த நேரம் குளிக்கணும் அப்படின்னா, காலை 4:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளே இதை முடிச்சிடணும். நல்லா வெயில் வந்த பிறகு 9 மணி 10 மணிக்கெலாம் போய் செய்யவே கூடாது. உடல் ரொம்ப சோர்வடையும், படபடப்பாயிடும். அதனால் காலையிலே 6 மணி 6:30 மணியை தாண்டக்கூடாது, அதுக்குள்ளே முடிச்சிடணும். உடற்பயிற்சி செய்கிற பழக்கம் உள்ளவங்க உடற்பயிற்சியை காலையிலே முடிச்சுட்டு அதன் பிறகு பண்ணுங்கள். இல்லை அன்று ஒரு நாள் மட்டும் உடற்பயிற்சி இல்லாமல் இந்த எண்ணெய் குளியலை பண்ணுங்கள். இந்த எண்ணெய் குளியல் எண்ணெயை எப்படி தேய்க்கணும் அப்படின்னா, இந்த காய்ச்சின எண்ணெயை முதல்ல உள்ளங்கையில் உடம்புல உள்ள ஒரு 8 பகுதிகளில் முக்கியமாக தடவணும். அந்த 8 பகுதிகள் என்னென்னு சொல்கிறேன். முதல்ல நல்லா உள்ளங்கையில் ஊற்றி உச்சந்தலையில் வச்சு நல்லா சூடு பறக்க தேய்க்கணும். தலை முழுவதும் உச்சந்தலையில் தேய்ச்சிட்டு அப்புறம் தலை முழுவதும் நல்லா அந்த மயிர்கால்கள் எல்லாத்துலேயும் படணும். ஸ்கேலப்பில் எண்ணெய் படுற அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. 1. 2வது 2 கைகளையும் தேய்ச்சி காதோட உள்பகுதி, இந்த மடல், காது மடல் எல்லாத்துலேயுமே தேய்க்கணும். தேய்ச்சிட்டு அதன் பிறகு 3வது கழுத்தை சுற்றி தேய்க்கணும். 3வது பாயிண்ட்டு கழுத்தை சுற்றி. 4வது 2 கைகளும் எடுத்து இந்த அக்குள் பகுதிகள் நல்லா சும்மா தடவக்கூடாது, நல்லாவே எண்ணெயை நிறையா எடுத்து தேய்க்கணும். அக்குள் தலை 1, காது 2, கழுத்து 3, அக்குள் 4, 5வது தொப்புள் பகுதியில் வைக்கணும். 6வது ஆசனவாய், ஆசனவாயில் 4 விரல்களில் தொட்டு தேய்க்கணும். 7வது கால் மூட்டு பகுதி, கால் மூட்டுகள் இருக்கு இல்லையா, அதில் முன்ன பின்ன அதுலேயும். 8வது கால் விரல்களுடைய நகக்கண் எல்லாத்துலேயும் வைக்கணும். அப்புறம் விரல்கள் இடுக்குலையும் தடவிடும். அதன் பிறகு நீங்கள் எண்ணெய் எடுத்து முழு உடம்புலையும் தேய்ச்சிட்டு ஒரு 20 நிமிடத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் நிழலில் இருக்கணும். ஆனால் அதிகாலையில் பண்ணுறதுனால உங்களுக்கு வெயில் அவ்வளோவா இருக்காது. இந்த இளம் வெயிலில் நிற்கலாம். வெயில் வந்துருச்சுன்னா அதில் நில்லுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஒரு 20 நிமிடத்துலேருந்து அரை மணி நேரம் இருந்துட்டு அதன் பிறகு வெந்நீரில் தான் குளிக்கணும். அன்னைக்கு மட்டும் வெந்நீர் வெது வெதுப்பாக, ரொம்ப ஜில்லுன்னு இல்லாமல் வெது வெதுப்பாக தண்ணீர் வச்சு அந்த தண்ணியில் தலைக்கு அரப்புத்தூள், இந்த அரப்புத்தூளை முதல் நாள் இரவே நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் மிக எளிமையாக கிடைக்கும். அந்த அரப்புத்தூளை வாங்கி சாதம் வடித்த கஞ்சியில் போட்டு கலக்கி இரவே ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் அது நல்லா பிசுபிசுப்போடு இருக்கும். 2 முறை நல்லா தலைக்கு போட்டு அந்த அரப்புத்தூள் போட்டு தலைக்கு குளிச்சுட்டு, இல்லை அதில் கொஞ்சம் சீயக்காவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் குளியல் பண்ணும்போது கொஞ்சம் சீயக்காய் போட்டு குளிக்கலாம். மற்ற நாட்களில் வெறும் அரப்புத்தூளை நீங்கள் பயன்படுத்தலாம். உடலுக்கு தேங்காய் எண்ணெயில் செய்த சோப்பு இல்லை நலங்கு மாவு வீட்டில் தயாரிச்சிங்கன்னா அதை போட்டு முழுக்க எண்ணெய் போகிற அளவு தேய்ச்சி குளிக்கக்கூடாது. எண்ணெய் பிசுப்பு லேசாக இருக்கணும். முழுமையாக எண்ணெயே போலன்னு சொல்லி நிறுவனங்கள் கொடுக்குற ஷாம்புகளை வாங்கி தலைக்கு அதில் பிரயோஜனமே இல்லை. அதே மாதிரி விலை உயர்ந்த சோப்புகளை வாங்கி எண்ணெய் பசை போகிற வரைக்கும் தேய்ச்சி குளிக்கிறது அப்படி பண்ணக்கூடாது. தேங்காய் எண்ணெய் சோப்பில் அவ்வளோ சீக்கிரமாக எண்ணெய் போகாது. அந்த அளவுக்கு தான் குளிக்கணும். 2 முறை நீங்கள் தேங்காய் எண்ணெய் சோப்பு போட்டு குளிக்கலாம். அதே மாதிரி தலைக்கும் சீயக்காயை 2 முறை அது அந்த 2 முறை குளித்த பிறகும் அந்த எண்ணெய் பிசுப்பு லேசாக உடம்புல இருக்கணும். கண்டிப்பாக அன்று கடுமையான வேலைகள் செய்யக்கூடாது, வேர்க்கிற மாதிரி வேலைகள் செய்யக்கூடாது, ஏசியில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் நான் சொல்கிறேன். அன்று மோர் தயிர் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிடக்கூடியது என்னென்னா ரசம், சாதம், இட்லி, சமைத்த உணவுகளாக இருக்கணும். அன்னைக்கு பழங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. தாம்பத்திய உறவு வச்சுக்கூடாது. கணவன் மனைவி இருந்தால் தாம்பத்திய உறவு அன்னைக்கு இருக்கக்கூடாது. இந்த எண்ணெய் குளியில் என்னைக்கு பண்ணக்கூடாது அப்படின்னா, அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பண்ணக்கூடாது. இந்த 2 நாட்கள் மழை பெஞ்சிட்டு இருந்ததுன்னா அன்னைக்கு பண்ணக்கூடாது. மழைக்காலங்களில் பண்ணக்கூடாது. மதியம் உறங்கக்கூடாது. அசைவ உணவுகள் சாப்பிடக்கூடாது அன்னைக்கு. ஏன்னா செரிமானம் ரொம்ப குறைவாக இருக்கும் அன்னைக்கு உடல். தேன் அந்த மாதிரியான எதுவுமே அன்னைக்கு சாப்பிடக்கூடாது. இது எண்ணெய் குளியல் செய்த அன்று நீங்கள்
தவிர்க்க வேண்டிய செயல்கள். மதியம் கண்டிப்பாக தூங்கவே கூடாது. மதியம் தூங்குனீங்கன்னா உடம்பு சீதளம் ஆகிடும். சளி பிடிச்சிருச்சுன்னா 20 நாள் 25 நாள் ஆகும். ரொம்ப சிரமப்படுவீங்க. அதனால் அன்னைக்கு அதை தவிர்க்கணும். நான் சொன்னபடி பெண்கள் செவ்வாய் வெள்ளி, ஆண்கள் புதன் சனி. மனதளவிலேயே மாற்றம் வரும். எண்ணெய் குளியல் பண்ணுற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஏகாந்த நிலையில் ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கிற ஒரு இதை நீங்கள் உணர முடியும். அவ்வளவு மாற்றங்களை கொடுக்கக்கூடியது. ஏன்னா புற சூழல் எப்படி இருக்கோ அதன்படி தான் நம்ம அக சூழலும் இருக்கும். அகம்னா நம்ம உடலுக்குள், அதாவது புறத்தில் வெப்பம் அதிகமாகும் போது நம்ம உடல்லையும் அந்த வெப்பம் அதிகமாகி தேக்கம் அடையும் போது அது சூடாக நான் சொன்னபடி அப்படி இருக்கு. இன்னும் இந்த எண்ணெய் குளியலில் உடலில் ஏற்படக்கூடிய மேம்பாடுகள் சீர்நிலைகள் என்னென்னன்றது நான் சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப பயந்து இப்படிலாம் ஒரு பிரச்சனை இருக்கேன்னு பயந்து ஸ்கேன் எடுக்கிறது, பரிசோதனை, உடலை அவ்வளோ பரிசோதனை பண்ணி இதுக்கு ஒரு பேர் வைக்கப்பட்டு அதெல்லாம் பெரிய பிரச்சனைகளாக நீங்கள் நினைக்கக்கூடிய உடல் சீர்நிலை சிறு சிறு சீர்நிலை கேடுகள்லாம் நீங்கள் பெருசாக கற்பனை பண்ணிக்கணும். ஏன்னா இங்கே அப்படி தான் பறைசாற்றப்படுது. இந்த சர்விக்கல் ஸ்பாண்டிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, கழுத்தில் பெல்ட் போட்டுகிட்டே சுற்றுவாங்க. எண்ணெய் குளியல் வாரம் பண்ணால் அதை கழட்டி போட்டுட்டு சாதாரணமாக சரியாயிடும். இந்த சூடு அதிகமாகும் போது உடலில் ஒவ்வொரு எலும்புகளுக்கும் நடுவில் உள்ள பசை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பசை காஞ்சி போயிடும், டென்சிட்டி அதிகமாயிரும். காஞ்சி போச்சுன்னா இறுக்கம் அதிகமாகும். மூட்டு வலி, கைகால் வலி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, முதுகு தண்டு இடத்துல பிரச்சனைகள், முதுகு முழுமையாக முதுகு எல்லாமே வலிக்கும். இது எல்லாத்துக்குமே இதை நீங்கள் செய்யும்போது வெகு சுலபமாக இதில் தீர்வு கிடைக்கிறத நீங்களே உங்கள் உடம்புல உணர்வீங்க. அதுபோல் தைராய்டுன்றத வாழ்நாள் முழுவதும் 25 mgயில் ஆரம்பித்து 125 mg வரைக்கும் வருடக்கணக்காக மருந்து மாத்திரைகளை சாப்பிடுங்க. எண்ணெய் குளியல் முழுமையாக குணமாக்கும் தைராய்டு. கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அந்த நான் ஏற்கனவே சொன்னபடி வெள்ளைப்படுதல், தொற்று, இன்னைக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன், எல்லாத்துக்கும் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பேர் வச்சு அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, அக்செப்ட் பண்ணுறீங்க. இது ரொம்ப கீழான ஒரு நிலை. எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சுட்டு அதை ஏற்றுக்கிட்டு அதை ஒரு பிரச்சனையாக எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்கிறது, அதுக்கு தீர்வு மருத்துவத்திலே தேடி இருக்குது. அதுக்கு ஒரு குறை, உடல் நலத்தில் ஒரு குறைபாடு ஏற்பட்டிருக்குன்னா நம்ம அதை ரியலைஸ் பண்ணணும், அதை சீரமைக்கணும். உள்ளுக்குள்ளேயே நினச்சி இது ஏன் எனக்கு ஏற்பட்டது, இது எதனால், நான் செய்த வாழ்வியல் தவறு என்ன, உணவு முறை தவறு என்னன்றதை நீங்கள் உங்களுக்குள்ள கேட்டுக்கிட்டிங்கன்னா அதுக்கு விடை உங்கள்ட்ட இருந்தே கிடைக்கும். அந்த நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்டு, அந்த உடலில் இருக்கக்கூடிய 3 செயல்பாடுகள், வாதப்பித்த கபம், வாதத்தை சீர்நிலைப்படுத்துவதற்கு தான் நம்ம 6வதுல கொடுக்கக்கூடிய வாமன தகுதி கிரியா வேதிக்கு சாப்பிட்டோம்னா வாதம் சீர்நிலைக்கு வந்துடும். பித்தம் வாந்தி எடுத்தால் சீர்நிலைக்கு வந்துடும். கபம் எண்ணெய் குளியல் தான். எண்ணெய் குளியல், அதுலேயும் நம்ம அதிகாலை குளியல் பண்ணுறோம் இல்லையா, அதிகாலை 4:30 மணிக்கு இல்லை 5:30 மணிக்குள்ள அதிகாலை குளியல், இதெல்லாம் அடிப்படை. ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய சூழல், இந்த பிரதேசம் இங்கே இருக்கும் இல்லையா, வெப்பம், இந்த வெப்பம் மிக அடிப்படையானது. அது தேக்கமடையாமல் தான் நம்ம சீர்நிலைப்படுத்தக்கூடியது நமது மரபில் வழங்கப்பட்ட ஒரு அருமையான செயல்முறை தான் வாழ்வியல் ஒழுங்கு. இது வாழ்வியல் ஒழுங்குமுறை. எண்ணெய் குளின்றது வாழ்வியல் ஒழுங்கு. இந்த எண்ணெய் குளியில் இதன்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சு நலமும் வளமும் பெற வேண்டும்.